மறைமுக விலைகளை நான் கவனிக்கவே இல்லை. அதுக்குள்ள பிரைஸ் டாக் இல்லைன்னா அங்கே விலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்கே ஒரு மறைமுக விலை இருக்கும். வெகு நேரமாக நான் ஒரு பொம்மையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு விலையை செலுத்துவதை அதிக நேரம் தாமதிக்க முடியாது. யாரோ ஒருவர் அதை செலுத்த தயாராக இருக்கிறார். நான் அதை எப்போது எடுத்த இடத்தில் வைப்பேன் என்று என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணுவோம், சில விஷயங்களை ஒத்தி போடுவோம், சில முடிவுகளை ஒத்தி போடுவோம். வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது. நம்ம அந்த பொம்மையை எப்போ இங்கே வைப்போமோ அப்போ அதுக்கு விலை செலுத்த யாரும் இங்கே காத்திருப்பாங்க. ஒரு பொம்மைக்கு எவ்வளவு விலை செலுத்துவது என்று என்னால் ஒருபோதும் முடிவெடுக்க முடியவில்லை. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாததுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விலை இருக்கு. தகுதி இல்லாததுக்கெல்லாம் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளையே அர்ப்பணிச்சிருப்போம், நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருப்போம். 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி நிறைய உறவுகள் அது நடந்தது. ஒரு பொம்மைக்கு எவ்வளவு விலை செலுத்துவது என்று என்னால் ஒருபோதும் முடிவெடுக்க முடியவில்லை. அந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை விட மலிவாக கிடைக்கக்கூடும் என்று நான் யோசிக்கிறேன். ஒன்றின் உண்மையான மதிப்பு பற்றி நான் எப்போதும் குழப்ப முடிகிறேன். வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? உன்னோட உண்மையான பிரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நமக்கு தெரியும். நம்ம செலுத்துகிற விலையெல்லாம் பெரும்பாலும் தப்பான விலை தான் நம்ம செலுத்து. ஆனால் எந்த ஒன்றின் உண்மையான மதிப்பையும் என்னால் ஒருபோதும் செலுத்த முடியவில்லை என்ற போதும் நான் விலையை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. நாம் அதை நம்ப விரும்பாத போதும், நாம் அதற்கு வேறு பெயர்கள் கொடுத்த போதும், நாம் செலுத்த முடியாமல் மனமுடைந்து அழுத போதும், நாம் அதை செலுத்திய பிறகும் அது நம்முடையதற்றதாகும் போதும் விலை கொடுத்தாப்ப அது உங்ககிட்ட வருகிறார். வாழ்க்கையில் நிறைய பேர் விலை கொடுத்துட்டு எதையுமே பெற்றுக்காம திருப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள், தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதை செலுத்திய பிறகு அது நம்முடையதற்றதாகும் போதும் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. நண்பர்களே, சரியான விலைகளை செலுத்துங்கள். சரி, எதை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வையுங்கள். அது ஒன்றுதான் இந்த கல்வியினால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பயன். நன்றி, வணக்கம்.